அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கோயம்புத்தூரின் அடையாளமான மருதமலை முருகன் கோவில் பயணத்தை பற்றித்தான். பொதுவாக எல்லாரும் நடந்து போவாங்க. ஆனா இந்த மலைப்பாதையில பஸ்ல போற அந்த அனுபவமே தனி சுகம்தான். வாங்க அந்த பயணத்தை நாம இப்ப பார்க்கலாம். கோவில் அடிவாரத்துக்கு வந்தாலே அந்த தென்றல் காற்றும் பக்தர்களின் அரோகரா கோஷமும் நம்ம மனசை லேசாக்கிடும். மலைக்கு மேல போறதுக்கு நாம இங்கேயே டிக்கெட் வாங்கிக்கலாம். ரொம்ப குறைவான கட்டணத்துல அரசு சார்பாவே இந்த பஸ்கள் இயக்கப்படுது. டிக்கெட் வாங்கிட்டு வரிசையில் நின்னு அந்த பஸ்ல ஏறும்போது வர்ற அந்த ஒரு சந்தோஷம் இருக்கே. பஸ் நகர ஆரம்பிச்சதும் அந்த வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதையில பயணம் தொடங்குது. ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்து வெளியே பார்த்தா அடடா, என்ன ஒரு அழகு! சுத்தி பச்சை பசேல்னு காடுகள், மூலிகை செடிகள், அங்கங்க விளையாடுற குரங்குகள், சில நேரங்கள்ல அழகான மயில்களை கூட பார்க்கலாம். பஸ் அந்த ஹேர்பின் பெண்டுகள்ல திரும்பும்போது கீழ கோயம்புத்தூர் நகரமே மெல்ல மெல்ல சின்னதா தெரியும். அந்த வியூ நிஜமாவே கண்கொள்ளா காட்சி. மருதமலை ஒரு மூலிகை மலைன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஜன்னல் வழியா வர்ற காத்து அவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்கும். சுமார் 15 நிமிஷ பயணம்தான். ஆனா அந்த குறுகிய நேரத்துல நாம ஒரு தனி உலகத்துக்கே போன மாதிரி இருக்கும். பஸ் மலை உச்சியில நின்னதும் அங்கிருந்து அந்த ராஜகோபுரத்தை பார்க்கும்போது மனசுல ஒரு பெரிய நிம்மதி வரும். பஸ்ஸை விட்டு இறங்கினதும் வர்ற அந்த குளிர்ந்த காற்று நம்ம பயணக்களைப்பை மொத்தமா போக்கிடும். நீங்க மருதமலைக்கு வந்தா ஒரு தடவையாவது இந்த மினி பஸ் பயணத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இது வெறும் பயணம் மட்டும் இல்ல, ஒரு ஆன்மீக தேடலோட கலந்த இயற்கை அனுபவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க மருதமலை அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.